லெமன் டீ பெரியவங்கள்ல இருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க். அதே லெமன் டீக்கு நான் ஒரு மேக் ஓவர் கொடுக்க போறேன், ஃபெஸ்டிவ் மேக் ஓவர். நம்ம தயார் செய்ய போறது செரி லெமன் டீ. இதை நான் சிலியன் செரிகளை வச்சு செய்ய போறேன். சிலியன் செரி கிடைக்கக்கூடிய ஒரு பெர்ஃபெக்டான சீசன். செரி லெமன் டீ தயார் செய்ய முதல்ல நான் இங்க செரிய சின்ன சின்ன துண்டுகளா வெட்டிக்கிறேன். சிலியன் செரிகள் ரொம்ப ஜூசியா அப்புறம் ஸ்வீட்டா இருக்கும். இதுல வைட்டமின் சி நிறைய இருக்கு, அதனாலதான் சொல்றேன், நம்புங்க. இங்க நான் 8ல இருந்து 10 செரிகளை வெட்டி வச்சிருக்கேன். வாங்க நம்ம செரி லெமன் டீயை தயார் செய்ய ஆரம்பிக்கலாம். செரி லெமன் டீ செய்ய நான் ஒரு பேன்ல தோராயிரமா 3 கப் தண்ணியை எடுத்திருக்கேன். தண்ணி கூடவே நான் தோராயிரமா 5 டீஸ்பூன் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். உங்க இனிப்பு சுவைக்கு ஏத்த மாதிரி நீங்க இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா நான் ஒரு துண்டு பட்டைய சேர்த்துக்கிறேன். இந்த செரி அப்புறம் பட்டை ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். இப்போ நான் 2 டீ பேக்கை சேர்த்துக்கிறேன். உங்ககிட்ட ஒருவேளை டீ பேக் இல்லைன்னா நீங்க சாதாரணமான டீ தூளை கூட யூஸ் பண்ணலாம். அப்ப நீங்க வெறும் 1 டீஸ்பூன் டீ தூள் சேர்த்தா போதும். நம்ம இந்த மாதிரியான லெமன் டீயை செய்யும் போது ரொம்ப ஸ்ட்ராங்கான டீ தூளை பயன்படுத்தாத மாதிரி பாத்துக்கணும். எந்த அளவுக்கு டீ லேசானதா இருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். வெறும் 5 நிமிஷத்துலயே உங்களால ஒரு நல்ல கலர் அப்புறம் சுவை இந்த டீக்கு கிடைக்கிறத பார்க்க முடியும். இந்த சமயத்துல இதுல இருந்து டீ பேக்க நான் வெளியில எடுத்துக்கிறேன். கடைசியா இதுல நம்ம முன்னாடியே நறுக்கி வச்சிருக்க செரிய சேர்த்துக்கலாம். செரிய சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த டீய தோராயிரமா ஒரு 5 நிமிஷத்துக்கு மிதமான தீயில அப்படியே கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் விட்டுறலாம். மிதமான தீயில இந்த டீ ஒரு கொதி வந்திருக்கு. இந்த சமயத்துல அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுல இருக்கக்கூடிய அதிகமான சூடு வெளியேறிடும். சோ அதுக்கப்புறமா நம்ம எலுமிச்சை பழச்சாறை இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப சூடா இருக்கும் போது இதுல எலுமிச்சை பழச்சாறை சேர்த்தா கசப்பா மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் ஒரு எலுமிச்சை பழச்சாறை இதுல பிழிஞ்சுக்கிறேன். ரொம்பவே சுவையான செரி லெமன் டீ ரெடி ஆயிருச்சு. இந்த டீயை நீங்க எப்படி வேணாலும் பரிமாறலாம். ரொம்ப சூடா இருக்கும் போது சுவையா இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும் போதும் ரொம்ப நல்லா இருக்கும். முதல்ல நம்ம இத சூடா பரிமாறிக்கலாம். இந்த செரி லெமன் டீயை ஜில்லுன்னு பரிமாற முதல்ல இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா பரிமாறிக்கலாம். இதை ஜில்லுன்னு பரிமாற நான் இங்க ஒரு கிளாஸ் நிறைய ஐஸை எடுத்திருக்கேன். இப்போ அதுல செரி லெமன் டீய இப்படி ஊத்திக்கலாம். இந்த 2 கப்பையும் புதினா வச்சு நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன். ஜில்லுன்னு இருக்கிற டீயில நான் ஒரு செரி பழத்தை இப்படி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி இப்ப இங்க சில நிமிஷங்கள்லயே தயாராயிருச்சு. ரொம்ப அற்புதமான சுவையோட இருக்க செரி லெமன் டீ. இத நான் சிலியன் செரிய வச்சு செஞ்சிருக்கேன். இத சூடாவோ குளிர்ச்சியாவோ பரிமாறிக்கலாம். பொதுவா எனக்கு டீ சூடா இருந்தாதான் பிடிக்கும். ரொம்ப சுவையா இருக்கு. பட்டையோட லேசான நறுமணம், எலுமிச்சையோட புளிப்பு, அப்புறம் சிலியன் செரியோட இனிப்பு, perfect combination. Must try recipe.